திமுகவில் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகள் உண்டாக்கி வரும் நிலையில் நெல்லை திமுக மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நெல்லை கோவை மேயர்கள் ஆகிய 2 மேயர்களும் மீதான புகாரை விசாரித்து அமைச்சர் KN நேரு திமுக மேலிடத்திற்கு அறிக்கை வெளியிட்டதனை தொடர்ந்து அந்த அறிக்கை அடிப்படையில் முதல் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்ததன் பேரில் நெல்லை கோவை மேயர்கள் பதவி விலகியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஏன் பதவி விலகுறாங்க, ஸோ அப்படி என்ன தவறுகள் செஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு நிறைய மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லை மேயர் அவரும் ராஜினாமா பண்ணியிருக்காரு, கோவை மேயர் அவங்களும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஏன் ராஜினாமா பண்ணாங்க அப்படின்றது தான் எல்லா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இப்போ வலம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி முதல் ஸ்டாலின் அவர்கள் என்னதான் பண்ண போறாரு, அப்படி என்ன முடிவுகளை எடுக்குவதற்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தான் எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதனை தொடர்ந்து தற்பொழுது அமைச்சரவையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி முக்கிய அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த நெல்லை கோவையில் புதிய மேயராக யார் நீடிப்பார், யார் பதவிக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதய ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஏன் உதய ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு, ஒருவேளை அடுத்த கட்டமாக திமுகவுடைய அடுத்து துணை முதலமைச்சராக உதய ஸ்டாலின் அவர்கள் இருக்க போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னும் வரைக்குமே உதய ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் இருக்கக்கூடிய இன்னும் 2 ஆண்டுகளில் எந்த மாதிரியான ஆட்சியை திமுக கொடுக்க போறாங்க, அதே மாதிரி இந்த அமைச்சரவையில் புதியதாக ஏற்படக்கூடிய மாற்றத்தில் யார் யாருக்கு புதிய பதவிகள் வரப்போகிறது, யார் யாருக்கு கூடுதல் பதவிகள் கொடுக்க போறாரு முதல் ஸ்டாலின் அவர்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருந்துட்டு வந்துருக்கு. அமைச்சர் பொன்முடி அவர்களின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு வழங்க போவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு. ஸோ அப்போ அமைச்சர் பொன்முடி அவர்களின் பதவிகள் என்ன, அடுத்த வேற என்ன பதவி அவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்க, வேற பதவிகளுக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த மாதிரியான பதவிகள் இருக்க போகுது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அதனை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களின் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய 2 பதவிகளை வேறு அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுத்தாரு முதல் ஸ்டாலின் அவர்கள். இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் திமுகவில் எந்த மாதிரியான அமைச்சரவை கூட்டம், எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது, அதே மாதிரி தற்பொழுது கோவை மேயரும் நெல்லை மேயரும் உடனடியாக ராஜினாமா செய்தது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன, முதல் ஸ்டாலின் அவர்கள் மிரட்டியதால் தான் ராஜினாமா செய்தார்களா என்பதை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஒருவேளை இப்படியும் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.